டோரிமான் அண்ட் டஸ்ட்பினை பார்க்கும்போது எங்களுக்கு ஒரு விஷயம் தோணுது. ஒரு சில பேர் வந்து இந்த மாதிரி தான் டோரிமான் மாதிரி யூஸ் பண்ணிப்பாங்க, டஸ்ட்பின் மாதிரி. இது எப்படி எனக்கு கன்வே பண்ணுறது தெரியல, பட் புரியுறவங்களுக்கு புரியும். யாராவது சொல்ல முடிஞ்சா சொல்லுங்க. நான் சொன்னேன் இப்போ கொஞ்சத்துக்கு முன்னாடி. நம்ம வந்து நம்மகிட்ட ஒரு விஷயம் இருக்குன்னா நம்மளால யூஸ் பண்ணிப்பாங்க. யூஸ் பண்ணிட்டு கடைசியில் அவனா தூக்கி போட்டுருவாங்க. அன்டில் அன்லெஸ் ஒரே ஒரு நோபிட்டா மாதிரி ஒரு டோரிமான் செத்ததுக்கு அப்புறம் யார் உயிர் கொடுப்பா? அது எபிசோட்ல, பட் ரியல் ஸ்டோரி என்ன தெரியுமா? டோரிமான் போக்கிமான் நோபிட்டா அண்ட் டோரிமான் ரியல் ஸ்டோரி என்னன்னா, ஆக்சுவலாக நோபிட்டாக்கு வந்து ஒரு மாதிரி ஹாலஸ்னேட் பண்ற மாதிரி ஒரு வியாதியா. அது ரியல் ஸ்டோரின்னு ஒருத்தவங்க யூடியூப்ல போடுறாங்க. நான் அதை சொல்றேன். ஃபுல்லாக வந்து ஹாலஸ்னேட் படிப்பான். டோரிமான்ற ஒரு கேரக்டரே இல்லையா, ஹாலஸ்னேஷன் இந்த மாதிரி டோரிமான் இருக்கு அப்படின்ற மாதிரி. அண்ட் அந்த கார்ட்டூன் எப்படி காட்டுவாங்கன்னா ஃப்ரெண்ட்ஸுக்கும் தெரியுற மாதிரி. பட் அதுவுமே அவனோட ஹாலஸ்னேஷன். அவனுக்கு வந்து ப்ராப்ளம் ஆகும்போது மட்டும் டோரிமான் கண்ணுக்கு தெரியுமா, அதனால தான் அதை அப்படி காட்டுவாங்க. ப்ராப்ளம் அவனுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வரும்போது மட்டும் டோரிமான் அப்படின்னா டோரிமான் அங்கே இருப்பான். ஓகேவா? ஸோ அவனுக்கு அதை ஹெல்ப் பண்ணிக்கிற மாதிரி அவனே அசியூம் பண்ணிப்பான். ஒரு கட்டத்துக்கு மேலே அவனுக்கு ஏஜ் ஆக அவங்க பேரண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே பார்த்து நோட் பண்ணி இன்னும் இவன் ஏதோ பேசிக்கிட்டே இருக்கான், தனியாக பேசிகிட்டு இருக்கான் அப்படின்னு தெரிய வந்ததுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு அந்த ட்ரீட்மெண்ட் எல்லாம் வந்து முடிஞ்சதுக்கப்புறம் அந்த வியாதி போயிடுச்சு. போன பிறகு டோரிமான்ன்ற ஒரு கேரக்டர் இருக்காதுல்ல, ஏன்னா அந்த ஹாலஸ்னேஷன் முடிஞ்சிருச்சு, அந்த கியூர் பண்ணிட்டாங்க மாத்திரெல்லாம் கொடுத்து. டோரிமான்ன்ற அந்த கேரக்டர் கண்ணு எதிர்க்கே அவனுக்கு அப்பப்போ வந்து போய் மறைஞ்சிருச்சு. மறைஞ்சோடனே அவனுக்கு என்ன ஆயிடுச்சு, இப்படிப்பட்ட ஒரு ஃப்ரெண்டு இல்லையே, இது ரியல் இல்லை போல. அவன் இத்தனை நாள் ரியல் நினைச்சிட்டு இருந்தான், இது ரியல் இல்லை போல, இது வந்து ஹாலஸ்னேஷனால வந்ததுன்னு அவனால அக்செப்ட் பண்ணிக்க முடியாம சூசைட் பண்ணிட்டாங்க. அதை வச்சு வந்த கார்ட்டூன் தான் இந்த டோரிமான் நோபிட்டா. சின்சான் கதை எனக்கு தெரியும். தங்கச்சிக்காண்டி ஆமா, தங்கச்சிக்காக வந்து ஹீமாவாரிக்காக வந்து உசர விட்டாப்ல. அது ஹீமாவாரி வந்து ஹீமாவாரி வந்து ரோட் கிராஸ் பண்ணுமா, அந்த ஹீமாவாரியை காப்பாற்றினா இவன் இடிச்சிட்டாங்களா இல்லை ஹீமாவாரியும் அவனும் சேர்ந்து இடிச்சிட்டாங்கன்னு தெரியல. அதை வச்சு அவங்க அம்மா ஏதோ ஒரு ஸ்டோரி எழுதி காட்டணும் தான். என்னன்னு கதைன்னு தெரியல. அதுதான் உண்மைன்னு நினைக்கிறேன். சரி, என்னன்னு தெரியல, நீங்கள் என்ன தெரிஞ்சா கமெண்ட் சொல்லுங்க. ஓகே, போட்டதுக்கு ஆல்ரெடி கழுத்து மட்டும் கருப்பா வரும். அதான் ஹோம் ரெமெடி பார்த்துட்டு இருக்கேன் வீட்லயே. மிளகாய் தூள்ல தயிர் ஊற்றி மிக்ஸ் பண்ணி கழுத்துல தடவை 5 நிமிஷம் ஊற வச்சு அது அப்படியே என்ன பண்ணு, கழுத்துல தேய்ச்சிட்டு எண்ணெயில போட்டு வறுத்து இன்னும் கருப்பாயிரும். ஏன்டா அவசரமா பேசுற? வேற என்னடா பண்றது? எனக்கும் அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கு. நான் அதனால தான் இந்த ப்ராடக்ட் ஆர்டர் போட்டேன். ஓ, தேகா ஆர்கானிக்ஸா? நானும் இன்னைக்கு தான் ஆர்டர் போட்டேன். அதுக்குள்ள அவசரம் உனக்கு இல்ல, ஹோம் ரெமெடி ஏதாவது ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் போய் ட்ரை பண்ணி பார்த்து வரேன். சோ அதனால தேகா ஆர்கானிக்ஸ்ல ஆர்டர் பண்ணேன். எக்ஸ்போலேட்டர் ஸ்க்ரப் அண்ட் சார்கோல் சோப்பை ட்ரை பண்ணலாம்னு ஒரு பவுல் எடுத்து அந்த பவுடர் அண்ட் தண்ணியை மிக்ஸ் பண்ணி ட்ரை பண்ணி பார்த்தேன். சோ இந்த காம்போ யூஸ் பண்ற மூலமா ஸ்கின்ல இருக்க டெட் செல்ஸ் ரிமூவ் பண்ணி ஸ்கின்னை ஃப்ரெஷ்ஷா அண்ட் பிரைட்டா வச்சுக்க ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் முக்கியமான விஷயம், இது ரெண்டுத்தையும் தனித்தனியா வாங்காம சேர்த்து காம்போ வாங்குறீங்கன்னா சூப்பரான ஆஃபர் போயிட்டு இருக்கு. சோ இந்த சேலை மிஸ் பண்ணாம ஒன் டைம் ப்ராடக்ட் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மிளகா என்னடா பண்றது? சமைக்கிற பேர் எனக்கு வேக வேண்டியா? அதுதான் ஸ்லீப் பெல்ட் போட சொன்னாங்க. போடு. எப்படி இருக்கு மேடம் உங்களோட பர்த்டே கிஃப்ட்? சூப்பர். சொல்லவே முடியாது. சொல்ல முடியாதா? ஏமா சொல்ல மாட்டேன். அளவுக்கு அதிகமான சந்தோஷம். எனக்கு அப்பா கிஃப்ட் என்ன? உனக்கு என்ன ஒரு எடுத்து ஒரு முத்தம் கொடுத்தா போதும். பெரிய அங்க பாரு, அந்த ரெக்கைய பாரு. அது எவ்வளவு பெருசா இருக்கு. அந்த ரெக்கையில பாரு, என்ன தெரியுது பாரு. ஏதோ ஒரு சிம்பிள் வரைஞ்சிருக்காங்க. அது இல்ல, ஏதோ லைட் ஆணி மாதிரியா? லைட் மாதிரி அடிக்குது பாருமா. அது பாருங்க. யாரு? ஏசப்பா பாரு இருக்காங்க. நம்ம கண்ணுக்கு தான் தெரியும். சொர்க்கம் தெரியுது. காட்டுறேன் பாருங்க. என்னடா பாத்துட்டு இருக்க? ஆசையா இருக்குடா அதுல விளையாடணும்ட்டு. இல்ல மெச்சூரிட்டியா நடந்துக்கூடா. இவ்வளோ பெரிய பையன் ஆயிட்டு இதெல்லாம் பார்த்து விளையாடணும்னு ஆசைப்படுறேன். நம்ம பெரிய பசங்களாயிட்டோம், கொஞ்சம் மெச்சூர்டா நடந்து. ஆமா, இந்த டைம்ல நம்ம வந்து பிசினஸ் பத்தி யோசிக்கணும், காசு சம்பாதிக்கிறத பத்தி யோசிக்கணும். ஆமாடா, ஒரு ஐ ஓப்பனரா இருக்கேன். ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துடுறேன். சரி ஓகே, போயிட்டு வா. என்ன மெச்சூரா நடந்துக்கணும் சொல்லிட்டு எத்தனை வயசு வரையும் விளையாடலாம்? 2 years ago. நான் அலோடு இல்லை. ஒரு ரவுண்ட் அலோடு இல்லையா? ஒரு ரவுண்டு நோ, அப்படி போயிட்டு இப்படி வந்துடுற மாதிரி. நான் ரெஸ்ட் போயிட்டு வந்தியா? சரிவா, வேற இடத்துக்கு போலாம். வீட்லயே கட்டுறேன்டா. வீட்லயே டிராம்போலின் வர வைக்கிறேன்டா. நம்ம டிராம்போலின் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம்டா. அவர் ஏத்த வேணாம் பண்ணிட்டு. ஆமா, அவளை ஏத்த வேணாம். இல்ல, பெரிய பசங்க குதிக்கிறதுக்காகவே நம்ம பண்றோம். இதான்டா பிசினஸ். சிங்கமாயிடுச்சு. பேக் விட்டு வந்துட்டேன்டா. ஆமாடி, இதுக்காகவே நான் பாரு கண்டிப்பா சொல்றேன். எடுத்துட்டு வந்தேன். இதுக்காகவே கண்டிப்பா சொல்றேன். அந்த வந்து இந்த டிராம்போலின் மாதிரி பண்ணி பெரிய பசங்க குதிக்கிறதுக்காக செய்யறோம். கண்டுபிடிச்சிருவான் அவன் சப்பையா. ஜெனியாக்காவை தான் பிராங்க் பண்ணும். ஜெனியாக்கெல்லாம் கண்டுபிடிக்க வாய்ப்பே இல்லை.
அவனை வந்து பாராட்டுற மாதிரி பேசி நான் வந்து மொக்க வாங்கணுமா அக்கா மன்னிச்சிருங்க அப்படிலாம் இல்ல ஏதாவது சொல்லுங்க பிளானு கீழே தான் இருக்கிறேன் வாங்க அப்படின்னு சொல்றேன் வந்து பேசுறடா வருவாங்க அவன் பார்த்தா இருக்க மாட்டோம் கீழே எல்லாம் வந்துட்டோம் படிக்கிறதுலாம் வந்துட்டோம் மேல தட்டி பாப்பாங்க எடுத்தோன்னே உசாரா கீழே அந்த இடத்துல ஒரு ஸ்லிப்பர் இருக்கா அதுக்கு கீழே தூக்கி பாருங்க அந்த மாதிரி தான் சொல்லலாம் எதுவுமே இல்லையா சும்மா April 1 அப்படி சொல்லிடலாமா சரி அப்ப கூட நமக்கு எந்த ரிசல்ட் எப்படி என்ன ஐயோ ஊன்டாண்டா சைக்கிள்ல இதுக்கு மேல அவன் சைக்கிள் ஓட்ட கத்துப்பான் ரேசர் ஆயிரும் கண்டிப்பா ரேசர் போய் தூக்கி விடுறா போன வேகத்துல வந்துட்டேன் ஆமா நம்ம தூக்கி விடாம நம்மளே ஏந்திரிச்சு வந்தாதான் நம்ம வந்து வாழ்க்கையில முன்னேறுவோம் ஃபர்ஸ்ட் நம்ம ஜெனிகா கால் நீங்க மூட்டி நல்லா ஸ்கூல்ல செமையா மூட்டி விட்டுருப்பீங்க தானே மூட்டி விட்டு அந்த வேலைலாம் ஆதி பர்ஃபெக்ட்டா பாப்பான்டா ஆண்டி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க வீடியோ எடுத்துட்டு இருக்கீங்களா சரி இப்ப சும்மா இருந்தீங்கன்னா ஒரே நிமிஷம் கீழே வாங்களேன் கதவை திறங்க ஃபர்ஸ்ட் வந்திருக்கியா வீட்டுக்கு வாங்க ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம் ஐயோ வீடு பூட்டி இருக்கு நினைக்கிறேன் வர எவ்வளவு நேரம் இருடா ஏதோ பிராங்க் பண்றானா வீட்டுக்கு வெளில நிக்கிறானா எனக்கு எதுவுமே தெரியல அட வாங்க டக்குன்னு கீழே நிக்கிறேன் சொல்லு வந்துட்டேன் கீழே ஐயோ கீழே வாங்கக்கா ஆதர் சீட்டுக்கு வாங்கக்கா ஆதர் சீட்ல தான் நிக்கிறேன் கீழே வாங்க அந்த இடத்துல கீழே ஒரு பார்சல் இருக்கா இல்லையே லெஃப்ட் சைடு இல்லையே லெஃப்ட் சைடுக்கா தேடி பாரு ஐயோ நான் வைக்க சொன்ன ஒழுங்கா வைக்கல போலயே சரி அங்க வந்து ஒரு கிராக்ஸ் இருக்கா கிராக்ஸ் செருப்பு கிராக்ஸ் இல்லையே எங்க வீட்டுல கிராக்ஸே கிடையாது ஸ்லிப்பர் ஸ்டாண்ட் இருக்கு ஸ்லிப்பர் ஸ்டாண்ட் இருக்கு அதுக்கு கீழே பாருங்க அது கீழே தான் வச்சோம் ஒரு பொருள் நீங்க பாருங்க புழுவுற தெரியுது நல்லா பச்சை ஏதோ வீடியோ எடுத்து நான் வந்து கண்டுபிடிச்சாரா ஏப்ரல் ஃபுல் ஏமா அந்த ஃபுல் காவாக்குள்ள கைய விட்ட காவி சரி அப்படியே மேல போய் வீடியோ எடுங்க போங்க நாம ஆல்ரெடி மேல தான் இருக்க கீழே போல அதுதான் இந்த ஜோ அண்ணா போய் எப்படி ஒரு டக்குன்னு சரியா இது ஒரு சரியான உருட்டு இது பேர் என்னன்னு தெரியல சரி ஓகே ரிங் சேலஞ்ச் செம்ம பண்ணி சேலஞ்சு தானா இப்படி பண்ணிட்டேன் அப்பா உடைக்கிறான் எல்லாத்தையும் இந்த சேலஞ்சோட வின்னர் ஏய் கணேஷ் பாய்ஸ் ஆர் சிம்பிள் ஹாப்பி பர்த்டே டு மீ ஹாப்பி பர்த்டே டு மீ ஹாப்பி பர்த்டே நாங்க வச்சுக்கோங்க ஏன் என்னாச்சு ப்ரோ இவனுக்கு 1 கிலோ வாங்கினா பத்தாது ப்ரோ 1 கிலோ வாங்கினா 1 கிலோ ஃப்ரீ ப்ரோ நம்ம 1 கிலோ வாங்கினா 1 கிலோ ஃப்ரீயா ஆமா ப்ரோ அவங்க முன்னாடி ஏன் ப்ரோ இந்த ஆஃபர் சொன்னீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இன்னும் பர்த்டே முடியலனா கண்டிப்பா இந்த வீடியோ தேவைப்படும் வேணும்னா சேவ் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா இந்த ஒரு இடன் ஸ்பாட்ல தான் 1 கிலோ கேக் வாங்கினா 1 கிலோ ஃப்ரீ 1/2 கிலோ வாங்கினா 1/2 கிலோ ஃப்ரீ அண்ட் ஸ்லைஸ் கேக்குமே 1 வாங்கினா 1 ஃப்ரீன்னு சொல்லி பயங்கரமான ஆஃபர் போயிட்டு இருக்கு அண்ட் கேக்ஸ் எல்லாமே 100% எக்லெஸ் ஒரு ரீசன்ட்டா அண்ணனுங்கள புதுசா ஓபன் பண்ணிருக்க டாட் என்ற கேஃபேக்கு நானே ஃப்ரெண்ட்ஸ்லாம் போயிருந்தோம் இங்க பீஸா பர்கர் கேரமல் அண்ட் சாக்லேட் டெசர்ட்ஸ் எல்லாமே ட்ரை பண்ணி பார்த்தோம் சீரியஸ்லி டேஸ்ட் எல்லாமே அவ்வளவு சூப்பரா இருந்துச்சு எனக்கு பொதுவாவே ஸ்வீட்ஸ்னா ரொம்ப பிடிக்கும் வெயிட் முக்கியமான விஷயம் உங்களுக்கு ஒரு ஐடியா சாக்லேட் ஸ்டஃபிங் ஓகே பர்த்டே பர்சன் பாத்துட்டு இருக்கீங்கன்னா வீடியோ முடிஞ்சிருச்சு பர்த்டே பர்சன் ஃப்ரெண்ட் பாத்துட்டு இருக்கீங்கன்னா நல்லா கவனிங்க எல்லாம் சேர்ந்து காசை போட்டு பர்த்டே பர்சனுக்கு ஒரு கேக் வாங்கிருங்க எக்ஸ்ட்ரா ஒரு கேக் நமக்கு லாபம் எனக்கு இன்னும் ரெட் வெல்வெட் பிடிக்கும் வேற லெவல்ல இருக்கும் அப்படியே ட்ரீட்னு கேட்டு ட்ரீட் அங்கேயே முடிச்சிருங்க ஓகே இன்னொரு சொல்ல மாட்டேன் கொடைக்கானல் ஸ்பெஷல் மெல்டிங் சாக்லேட்ஸ்மே இங்க இருக்கு ஸோ ஃப்ரீ டைம்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஒன் டைம் விசிட் பண்ணி பாருங்க பை கசக்குது சுகர் போடலையா